வெற்றி அவர்களே வணக்கம். மேடம் அவர்களே வணக்கம். ஏன் இன்னைக்கு லேட்டாக வந்தீங்க? நான் இன்னைக்கு லேட்டாக வந்து நீங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறது எவ்வளோ நாள் தள்ளி போட்டதுக்கான காரணத்தை சொல்லுங்கள். பாவம் வந்துட்டு இப்போ பார்வையாளர்கள்லாம் வந்துட்டு மிகுந்த மன வருத்தத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு நாம் வந்துட்டு பதில் சொல்லி ஆகணும். மன்னிப்பு கேட்டுருவோம். மன்னிப்பு கேட்டுருவோம். இந்த வாரம் முக்கியமாக நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வந்தே மாதரம் பாடலுக்கு வந்து ஒரு டிபேட் பண்ணியிருக்காங்க பார்லிமெண்ட்டில். திடீர்னு எதுக்கு அதுக்கு பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து கேட்கணும்னு நினச்சேன். ரெண்டாவது வந்து இந்த கேரளாவில் ஒரு நடிகை பாலியல் ரீதியாக அந்த வழக்கு வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கான்னு தெரியல. அது ஆனால் அந்த தீர்ப்பு வந்து கடுமையாக விமர்சனத்துக்கும் உள்ளாக்கியிருக்கு. இது ரெண்டையும் முக்கியமாக நம்ம பேசணும் அப்படின்னு நான் நினச்சேன். வந்தே மாதரத்தோட 150வது வருடம்னு சொல்கிறாங்க. நீங்கள் சு வெங்கடேசனோட பார்லிமெண்ட் அந்த இதை பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் எந்த வருடம் அவர் எழுதினார்னு தெரியல. பங்கிம் சந்திர சாட்டர்ஜி வந்து வந்தே மாதரம் ஒரு பாடலில் வந்து எழுதுறாரு. அவர் எழுதின அப்போ வந்து அதை அவரே முதல்ல 2 ஸ்டான்ஸாக தான் எழுதுறாரு. அதன் பிறகு பப்ளிஷ் பண்ணும்போது கூடுதலாக சில ஸ்டான்ஸாஸை சேர்க்குறாரு. அது வந்து இந்த சுதந்திரத்துக்கு அது வந்து ஒரு நாடகத்தினுடைய ஒரு பகுதியாக வருது இல்லையா? அவர் எழுதின நாடகத்தில் ஒரு அடிஷ்னலாக எழுதும்போது அப்புறம் அவர் பப்ளிஷ் பண்ணுறாரு. அவர் நடத்துகிற ஒரு இதழிலேயே வந்து அதை அவர் பப்ளிஷ் பண்ணுறாரு. அவர் வந்து பெங்காலை சேர்ந்தவர். அங்கேருந்து சில விஷயங்களை வந்து அவர் சேர்த்து எழுதுறாரு. தேசத்தை வந்து துர்கையா உருவகப்படுத்தி அப்படிலாம் எழுதுறாரு. ஸோ இது சுதந்திரத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய அந்த கடுமையான போராட்டங்கள் நடந்த ஒரு சூழலில் வந்து இது ஒரு போர்க்குரல் மாதிரி ஆகுது. வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த், இன்குலாப் ஜிந்தாபாத், சூவே சொல்கிற மாதிரி இதெல்லாம் ஒரு போர்க்குரல் ஆகுது. ஆனால் வந்தே மாதரம் பாடலை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்ஸ் வந்து அதிலேருந்து விடுபட்டு போனதாக ஃபீல் பண்ணுறாங்க. அது ஒரு ஹிந்து இதை வந்து முன்னிறுத்துது அப்படின்றதுனால. ஸோ 1937 காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி கூடி இந்த பாடலோட முதல் 2 ஸ்டான்ஸாஸை மட்டும் நேஷ்னல் சாங்காக அடாப்ட் பண்ணுறாங்க. பின்னாடி கான்ஸ்டிடுவன்சி அசம்பிளியும் வந்து பல விவாதங்கள் நடத்தி அதை அடாப்ட் பண்ணுது. இப்போ அதுதான் வந்து திரும்ப 150வது வருடத்தை ஒட்டி அதுதான் வந்து இப்போது பிரச்சனைக்குரிய ஒன்றாக மாற்றி அதை வச்சு விவாதம் பண்ணுறாங்க. திரும்ப நேருவை வந்து வம்புக்கு இழுத்திருக்காரு தலைவர் மோடி அவர்கள். நேரு வந்து பண்ணது தப்பு அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்றது? அதுக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு முக்கியமான விளக்கம் பேசும்போது வந்து, அதாவது இந்தியாவுக்கான நேஷ்னல் ஆந்தமாக எது இருக்க வேண்டும் அப்படிங்கிற டிபேட் வந்து கான்ஸ்டியூஷனல் அசம்பிளியில் நடக்குது. ஸோ கான்ஸ்டியூஷன் நம்ம வந்து முடிவு பண்ணும்போது நேஷ்னல் ஃப்ளாக் எப்படி இருக்கணும், எம்ப்ளம் எப்படி இருக்கணும், எது நேஷ்னல் சாங் அப்படின்னு எல்லாமே விவாதிச்சிருக்காங்க. அப்போ அந்த விவாதத்தில் வெறும் நெஹ்ரு மட்டும் இல்லை, அவர் மட்டும் இண்டிபெண்டன்ட் எடுத்த முடிவு கிடையாது. கிட்டத்தட்ட 550 பேருக்கு மெம்பர்ஸ் கலந்து கொண்ட ஒரு கூட்டம் அது வந்து அவங்க எல்லாம் சேர்ந்து தான் டிசைட் பண்ணி இது பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவுக்கான நேஷ்னல் எம்ப்ளமாக இருக்க முடியும். அப்போ நேஷ்னல் ஆந்தமாக ஜனகணமன ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, அது நம்மளுடைய யூனிட்டி இன் டைவர்சிட்டியை வந்துட்டு பிரதிபலிக்கின்ற வகையில் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து அப்போ வந்தே மாதரம் டிஸ்கஷன் எடுத்துக்கிட்டாங்க. அந்த அவையில் சர்தார் வல்லபாய் உட்பட எல்லோருமே இருந்தாங்க. ஸோ அப்போ நீங்கள் சொன்ன அந்த காங்கிரஸ் மாநாட்டிலுமே சரி வந்து பார்த்திங்கன்னா, அப்போ காந்தியை தவிர மற்ற எல்லாருமே பிரச்சனை இருக்காங்க. அப்போ என்னென்னா, இது ஒரு நீண்ட விவாதத்துக்கு பின்பாக நம்மளுடைய ஐடென்டிட்டியை வந்துட்டு ரெப்ளிகா பண்ணுற மாதிரி எந்த பாடல் சரியானதாக இருக்கும் அப்படிங்கிற முன் வச்சு இது பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ தேச ஒற்றுமைக்கான வகையில் தான் முடிவு பண்ணாங்க. ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கலாக இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவது, இப்போ ஏன் வந்து பிஜேபி இது வந்து பேசுது அப்படின்னா, பிஜேபி அவங்களுக்கான புதிய ஐடென்டிட்டியை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அவங்க இது நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய நரேட்டிவை வந்து மாற்றி வேற ஒரு நேஷனலிசத்தை கட்டமைக்க விரும்புகிறாங்க. ஸோ அதனோட ஒரு பகுதியாக வந்தே மாதரம் அப்படிங்கிறது மோர் வந்து ஹிந்து ஐடென்டிட்டியை வந்துட்டு பிரதிபலிக்குது அப்படிங்கிறனால அது வேணும் அப்படிங்கிறது. ஜனகணமன அப்படிங்கிறது அனைத்து மக்களுக்குமான ஒரு இதாக இருக்குது. அந்த பாடல் அப்படி வேண்டாம் அப்படிங்கிற அந்த நோக்கம் தான் இருக்குது. அப்போ அவங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது டிவிசிவ்கானது, ஒரு பிரிவினை குரலுக்கான அடிப்படை. அதை வந்து நம்ம அப்போ ஒவ்வொரு ஐடென்டிட்டியாக வந்து மாற்றக்கூடிய ஒரு வேலைகளை வந்து செய்கிறாங்க. ஸோ அப்போ இந்தியா எதை பிரதிபலிக்க வேண்டும், இந்தியாக்கான நேஷனல் ஆந்தம் எதை பிரதிபலிக்க வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுக்கு மாற்று கருத்து இருக்குது. ஸோ அதனால் இது பண்ணுறாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி அவருக்கு வந்து நெஹ்ருஜி மேலே வந்துட்டு ரொம்ப ஒரு பாசம் இருக்கு இல்லையா, அதனால் தொடர்ச்சியாக. ஏன்னா பிரியங்கா காந்தி சொல்லியிருக்காங்க, நீங்கள் பார்த்தீங்களா, நீங்கள் நேரு மேலே உங்களுக்கு என்னென்ன குற்றச்சாட்டுலாம் இருக்குதுன்னு சொல்லுங்கள், எல்லாத்தையும் ஒரேடியாக வச்சு நம்ம விவாதத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டில் உருப்படியாக செய்ய வேண்டிய விஷயங்களை பார்ப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க. அது ஏதாவது ஒரு சமாதானத்துக்கு வந்து அப்படி ஒரு முடிவு எடுத்தால் கூட பரவாயில்லன்னு தோணுது. அவர் மோடிக்கு வந்து என்னென்னா, நெஹ்ருவை விட நான் வந்து பெரிய ஒரு ஆள், நான் அவரை மிஞ்சின ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு வரும். ஏன்னா பெஞ்ச் மார்க் அப்படிங்கிறது நெஹ்ரு தான் இல்லையா. ஸோ நெஹ்ருவுக்கு இருக்கக்கூடிய அந்த பெஞ்ச் மார்க்கை வந்து மீறி தன்னோட பர்சனாலிட்டி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ வரலாற்றில் யார் அப்படி வர முடியாது இல்லைங்களா. நெஹ்ரு அது அப்படி விரும்பி செஞ்சவரும் கிடையாது. இன்ஃபேக்ட் அவர் ஒரு சமயத்தில் ரிசைன் பண்ணிட்டு போகிறார்.
சொல்கிறார், நீங்கள் இல்லைன்னா நாடை வந்து வழிநடத்த முடியாது அப்படின்னு அவர் கம்பல் பண்ணி இருக்க வைக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கி நாம் ஒருமுகமாக இருக்கக்கூடிய ஒரு தேசம் வளர்ந்துருக்கோம் அப்படின்னா அதுக்கு நெஹ்ருனுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு. ஸோ அவரை வந்து கடந்த ஒரு ஆளுமையாக இவர் இன்னும் இல்லை. ஆனால் இவர் அந்த ஆளுமைக்கான ஒரு இடத்துல தான் இருக்கார். ஸோ அதனால் கண்டினியூஸாக இருக்குது. அவங்க பிரியங்கா சொல்கிற மாதிரி வந்து இது நிறுத்த போகிறது இல்லை. ட்ரம்ப் நோபல் பரிசு வாங்க ட்ரை பண்ண மாதிரி அந்த கண்டினியூஸாக வந்து அது பண்ணிகிட்டே தான் இருப்பார். அப்படி தான் நினைக்கிறேங்க. ஆனால் நீங்கள் சொன்னதில் முக்கியமான விஷயம் எப்படி நம்மளுடைய அடையாளங்களை வந்து மாற்ற ட்ரை பண்ணுறாங்க. ஆர்எஸ்எஸ் வந்து ஏற்கனவே வந்து தேசிய கொடியை வந்து மூவர்ண ட்ரை கலரை வந்து அவங்க ஏற்றுக்கல, ஜனகணமனவை வந்து அவங்க ஏற்றுக்கல. இப்போ தான் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக தான் அவங்க வந்து இதெல்லாம் ஏற்றுக்குறோன்னு வந்து பேச ஆரம்பிச்சதே இப்போ தான். பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இதை பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். முதல் தடவை வந்து 2வது தடவை ஜெயிச்ச பிறகு அவங்க அயோத்தியாவில் வந்து ராமர் கோவில் கட்டுறாங்க. ஃபஸ்ட்டு டேர்மில் எதுவுமே பெருசாக வந்து அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணல. 2வது தடவை ஜெயிச்சதுக்கு பிறகு அயோத்தியாவில் ராமர் கோவில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட அஜெண்டாவை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு நடைமுறைப்படுத்துறத விரிவாக்கிக்கிட்டே போகிறாங்க. அதோட தொடர்ச்சியாக தான் வந்தே மாத்திரத்தையும் வந்து பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதும்போது அவர் என்ன ஐடியாவில் எழுதினார், என்ன மணலில் எழுதினார், என்ன இது எழுதினாருன்றதெல்லாம் நமக்கு வந்து பெரிய அளவில் எனக்கு தெரியல, அட்லீஸ்ட் நான் பார்த்த வரைக்கும். ஆனால் இவங்க அதை வந்து திரும்ப ஒரு ஹிந்து அடையாளத்துக்கான ஒரு குரலாக வந்து அதை முன்னிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பல மாநிலங்களில் பாஜக அரசு ஆளக்கூடிய மாநிலங்களில் வந்து வந்தே மாத்திரத்தை பாடணும்னு சொல்லி சர்க்குலர்லாம் அனுப்புகிறாங்க போல் இருக்கு. கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் சர்க்குலர் அனுப்புறது, முழுசாக பாடணும்னு சொல்லிட்டு வலியுறுத்துவது. எப்படி நீங்கள் வந்து இப்போ ஜெய் ஸ்ரீராம நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம்ல, முஸ்லிம்ஸை வந்து ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி ஒரு டார்ச்சர் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து வந்தே மாத்திரத்தை வச்சும் அவங்க முன்னெடுக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம், தீவிரமாக எதிர்க்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னா உண்மை. அது வந்து என்னென்னா நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி வந்து அந்த 90s வரைக்குமே வந்துட்டு ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் நாக்பூரில் இருக்குல்ல, அங்கே வந்து அவங்க வந்து இந்த ட்ரைகலர்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய இந்த தேசிய கொடியை அவங்க ஏற்றுனதே கிடையாது. அவங்களுடைய அந்த காவி கொடி தான் வந்து ஏன்னா இந்த கொடி அப்படிங்கிறது இந்தியாவை பிரதிபலிக்கவில்லை. அவங்க விரும்பக்கூடிய இந்தியா, அவங்க விரும்பக்கூடிய அவங்க கற்பனை செய்திருக்கக்கூடிய இந்தியாவை இது பிரதிபலிக்கவில்லை. அப்போ இது நாங்கள் தேசிய கொடியை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னாங்க. அதே மாதிரி தான் கான்ஸ்டியூஷனே அவங்க ஏற்றுக்கல. இந்த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது நமக்கு நம்மளுடைய கான்ஸ்டியூஷனாக இல்லை, இன்னும் சொல்லலாம் ஹிந்து தர்மத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டியூஷனாக உருவாக்கப்பட்டிருக்கணும். இந்த மாதிரி வாதங்கள் தான் அவங்க முன் வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அவர்கள் அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பின்பாக இன்னொரு விஷயம் ரொம்ப கால்குலேட்டிவாக வந்து பண்ணுறாங்க. இன்றைக்கி அவங்க அதிகாரத்தில் இருக்கும் போது இங்கே இருக்கக்கூடிய இந்த இந்தியன்னஸ் அப்படிங்கிறத ஹிந்துனஸாக மாற்றுறாங்க. அப்போ இருந்து இந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒவ்வொரு கட்டமாக தான் ஆரம்பிக்கிறாங்க. ஜுடிஷியரிலே இந்த பிரச்சனை வந்துச்சு. ஜுடிஷியரிலையுமே வந்து இந்தியனஸ் இஸ் ஈக்குவல் டு ஹிந்துனஸ் அப்படின்னு ஒரு எழுதுனாங்க. ஒரு 5 மெம்பர் ஜட்ஜஸ் இருக்கக்கூடிய ஒரு இதில் வந்துச்சு. அப்போ இன்றைக்கி கவாய் போனதுக்கப்புறம் இந்திய லீகல் சிஸ்டத்தை வந்து இந்தியனைஸ் பண்ணியிருக்காங்க, அது இந்திய மயமாக்கியிருக்காங்கிற வார்த்தை இருக்குல்ல. இந்த சோக்கால் இந்திய மயம் அப்படிங்கிறது அவங்க எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்துக்களை பிரதிபலிக்க, இந்து மதத்தை பிரதிபலிக்க இருக்கக்கூடிய அடையாளங்கள், சின்னங்கள் அப்படிங்கிறத அவங்க மீன் பண்ணுறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு மாற்றங்களும் செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து அவங்க வந்து இன்றைக்கி ட்ரைகலரை வந்துட்டு அந்த கொடி ஏற்றிட்டு இருக்காங்க, கான்ஸ்டியூஷன் ஏற்றிட்டு இருக்காங்க அப்படின்னா அது இந்து மயமாக்குவதற்கான வேலையில் செய்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து தான் ஒவ்வொன்றும் இருக்காங்க. அப்போ நமக்கு ஒரு எப்படி ஹிட்லர் வந்துட்டு ஒரு நேஷனலிசம் பேசினாரோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நேஷனலிசம் தான் இவங்க வந்து பேசுகிறாங்க. ஒரு ஹைப்பர் நேஷனலிசம் பேசுகிறாங்க. ஒரு ஹைப்பர் நேஷனலிசத்தை நீங்கள் வளர்த்தெடுக்க வேண்டும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களை எமோஷ்னலாக இது பண்ணுறதுக்கான இந்த அடையாளங்கள்லாம் தேவைப்படுது. நான் ஸ்கூல் படிக்கும் போது எல்லாம் வந்துட்டு நம்ம அர்ஜுன் படம், அப்புறம் இந்த படம் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே புல்லரிக்கக்கூடிய தேசிய இதெல்லாம் பார்க்கக்கூடிய அந்த புஷ்பம் வர அந்த மாதிரி வந்துட்டு ஒரு உணர்ச்சி மயப்படுத்தக்கூடிய நிலைகளுக்கு இந்த மாதிரியான ஐடென்டிட்டிங்கிறது தேவைப்படுது. ஸோ அதுக்கான வேலைகளை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஆகவே இது வந்து நம்ம புரிந்து கொண்டு நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி எதிர்க்க வேண்டிய ஒரு தேவை அப்படிங்கிறது இருக்குது. 2வது முக்கியமான விஷயம் நம்ம பேச வேண்டியதுன்னு நான் நினச்சது வந்து இந்த கேரளாவில் ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. தீர்ப்பில் வந்து கான்ஸ்பிரசி வந்து அவங்கள கான்ஸ்பிரசிக்கான எவிடன்ஸை வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்றதுனால முக்கிய குற்றவாளியாக A9 A8 இருந்தார் திலீப்னு தெரில. ஆனால் அவர் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அது வந்து பலருக்கு வந்து பெரிய அதிர்ச்சியை வந்து ரேப் நடந்தது உண்மை, அந்த பல்சார் சுனின்றவங்களை வந்து கன்விக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் திலீப் விடுவிக்கப்பட்டது அப்படின்றது வந்து பாதிக்கப்பட்டவருக்கு மிகப்பெரிய அநீதின்னு நினைக்கிறேன். ஒரு பவர்ஃபுல்லான இடத்துல வந்து அவர் இருக்கார். அப்புறம் இன்னைக்கோ நேத்திக்கோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அனானமஸாக அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து அனுப்பியிருக்காங்க. அதோடைய முக்கியமான அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் அனுப்புனா அது வந்து அதோட இதுவாக என்ன இருக்கும் வெற்றி? அதுக்கு மேலே கண்டெம்ட் ரிலீஸ் ஆச்சுன்னா அப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது இன்டர்ஃபியரிங் வித் த ஜுடிஷியல் சிஸ்டம், அதனால் அது கண்டெம்ட்.
அது வந்து பனிஷபிள் அஃபென்ஸ் அப்படி வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க. அது வந்து நீதிமன்றத்தினுடைய ஒரு முக்கியமான ஆவணம். அது வந்து நீதிபதி அவர் ப்ரொனவுன்ஸ் பண்ணுற வரைக்கும் அது வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. அவர் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துருந்துச்சு அப்படின்னா அது நிச்சயமாக கண்டெம்ட் குறைய தான். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்பிரசி அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா? இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு தரப்பு விட்னஸ் வந்து ஒரு 26 பேர் ஹாஸ்டல் விட்னஸாக மாறியிருக்காங்க. ஸோ அப்போ என்னென்னா ஒரு என்னதான் நீங்கள் ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்தாலும் கோர்ட்டுக்கு முன்பாக அந்த விட்னஸ் பாக்ஸில் ஒரு விட்னஸ் என்ன சொல்கிறாரோ அது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த இடத்துல ப்ராசிக்யூஷன் வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிறாங்க. அப்போ அது அரசு வந்து உறுதிப்படுத்திருக்கணும் தன்னுடைய சாட்சியங்கள் வந்துட்டு சாட்சி சொல்லக்கூடிய நபர்கள் வந்து எந்த வகையில் அவங்க டேம்பர் ஆகாமல் அவங்களை யாரும் அச்சுறுத்தாமல் அவங்களை பாதுகாத்து அவங்கள பத்திரமா கொண்டு போய் நீங்கள் நீதிமன்றத்தில் நிற்க வச்சு அவங்ககிட்ட அந்த வாக்குமூலத்தை நீங்கள் வாங்கியிருக்கணும். அதை செய்ய தவறினோட விளைவு தான் இது வந்து. அப்போது இந்த நம்ம இந்தியன் ஜுடிஷியல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் ட்ரையல் எப்படி நிரூபிப்பது. பாபர் மசூதி வழக்கை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கண்கூடாக எல்லாருமே வந்து பார்த்தாங்க, டிவியில் வந்து லைவில் வந்து இடிக்கிறது. ஆனால் அந்த 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 குற்றவியல் வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே குற்றவாளிகள் இல்லைன்னு தான் தீர்ப்பு வந்துச்சு, போதுமான ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு. அப்போது நாடு முழுக்க பார்த்த ஒரு இன்சிடெண்ட்டை வந்து கோர்ட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. அப்போ இது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இப்போ ட்ரையல் அப்படிங்கிறது இருக்குங்களா? அப்போ ட்ரையல் பொறுத்த வரைக்கும் ப்ராசிக்யூஷன் அப்படின்னு நம்ம பேசும்போது ஸ்டேட் அந்த எந்த அளவுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ப்ராப்பராக ஒரு எவிடன்ஸை கொண்டு வராங்க, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற விட்னஸுக்கு வந்து எவ்வளோ பாதுகாப்பு தந்து அவர்களை உண்மையை சொல்ல வைக்கிறாங்க அப்படிங்கிறத உறுதி செய்ய வேண்டும். அந்த நிலைமை ரொம்ப முக்கியமானது. ஸோ ட்ரையலில் இந்த இதை நிறைய இடத்துல நம்ம வந்து கோட்டை விட்டுறாங்க. அதனுடைய விளைவுகளை தான் நம்ம வந்து பார்க்குறோம். அதே மாதிரி இந்த லென்த்தியாக நடக்கக்கூடிய ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா? அது வந்து உங்களுக்கு இன்னும் சான்சஸ் தருது. அவங்களுக்கு நீங்கள் ஈஸியாக அவங்கள வந்துட்டு மேனிப்புலேட் பண்ணலாம், அந்த விட்னஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி. இப்போ மேற்கத்திய நாடுகளில் அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா விட்னஸ் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம்னே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி விட்னஸை வந்து அச்சுறுத்தக்கூடாது, அவங்களுக்கு பாதுகாப்பு வைக்கிறதுக்கான அந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் சிஸ்டம்லாம் இப்போ நம்மகிட்ட இல்லை. அப்போ நம்மளுடைய ஜுடிஷியல் சிஸ்டம் இதெல்லாம் எவால்வ் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி பண்ணும்போது தான் நம்ம இந்த மாதிரி வழக்குகள்லாம் வந்துட்டு அவங்களுக்கான தண்டனை பெறுவதை உறுதி செய்வதற்கான வழக்கு. ரெண்டாவது கான்ஸ்பிரசியை வந்துட்டு நிரூபிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா அவர் சம்மந்தப்பட்ட இடத்துல இருந்திருக்க மாட்டார், ஆனால் அவரோட தூண்டுதலின் பேர் தான் இது நடந்திருக்கு அப்படிங்கிறது நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அப்போ இந்த கனெக்ஷன் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற அப்போ நீங்கள் ஃபோன் ரெக்கார்ட்ஸு, அவர் நேரடியாக பேசியிருக்காரா, யார்கிட்ட பேசினார் என்ன, இதெல்லாம் நீங்கள் கொண்டு வருவோம். அப்படி இருக்கும்போது இப்போ 26 சாட்சிகள் வந்து பிறல் சாட்சிகளாக மாறுறாங்க. அப்போ இது ஏன் நிகழ்ந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ அரசினுடைய ஃபெயிலியருங்கிறது அந்த இடத்துல இருக்குது. ஆமாம், இதில் முக்கியமாக வந்து அந்த நியூஸ் மினிட்ல வந்து தொடர்ச்சியாக அதை பற்றி ரொம்ப முக்கியமான கவரேஜ், தொடர்ச்சியாக அதை பற்றி பேசவும் எழுதவும் விவாதிக்கவும் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு அபூர்வமான ஒரு முக்கியமான ஒரு பணியை வந்து அந்த வெப்சைட் பார்த்ததுன்னு நினைக்கிறேன். அதில் இந்த குற்றவாளி பல்சார் சுனியோட ஒரு பேட்டி, விரிவான ஒரு பேட்டி. அந்த பேட்டியை வந்து நம்ம படிக்கும்போதே அவ்வளவு ச்சில்லிங்காக இருக்கு. ஏன்னா அவர் ஒரு குற்றவாளியோட மைண்டுக்குள்ளே போய் அவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்ற விஷயங்களை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்குள்ள அது பயங்கரமாக வந்து வெளியில் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அவர் வந்து அவ்வளவு அந்த குற்றத்தை அவர் செய்த போது அவர் எவ்வளோ கேஷுவலாக அதை எப்படி இவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக பெண்களை பற்றி ஒரு இந்த விஷயத்தை போய் அவங்களால எப்படி வெளியில் சொல்ல முடியும். வீடியோ வேற ரெக்கார்ட் பண்ணி வேற எதுக்கு ரெக்கார்ட் பண்ணுறாருன்னா இதுதான், அவங்க வெளியில் போய் சொல்லணும்னு நினச்சாங்கன்னா இதை வச்சு மிரட்டணும் அப்படின்ற விஷயத்துக்காக தான் ரெக்கார்டிங்லாம் நடக்குது. ஸோ அந்த மாதிரியான அப்போ நடந்தது வந்து அப்போ நான் பண்ணது ரேப்புன்னு கூட எனக்கு தெரியாது, நான் அவ்வளோ சின்ன பண்ணேன், 28 வயசு, ரேப்புன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்றதெல்லாம் அந்த பேட்டியில் வந்து அவர் சொல்கிறாரு. பயங்கர ஒரு சில்லிங்கான ஒரு படிக்கும்போதே நமக்கு வந்து அவ்வளவு பதைக்க வைக்கிற ஒரு பேட்டியாக அது இருக்குது. ஆனால் ஒரு குற்றவாளியோடைய சைக்காலஜியும் அந்த பேட்டி வந்து ரொம்ப அழகாக வெளிப்படுத்திருக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இதுக்கு மேலே வந்து அப்பீலுக்கு போனாலும் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ரீட்ரையலுக்கு வந்து தருவதற்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரேரு. ஆனால் செய்ய முடியாது அப்படிங்கிறதுல, அதாவது இந்த ட்ரையல் ப்ராசஸ் வந்துட்டு ப்ராப்பராக இனிஷியேட் நடக்கலை அப்படின்னு ஹைகோர்ட் வந்து முடிவுக்கு வர்றாங்க அப்படின்னா ரீட்ரையலுக்கு ஆர்டர் பண்ணலாம். அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்பு. ஸோ ஆனால் எனிவே இவங்க அக்யூட்டல் ஆகிருக்கனால இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஸ்டேட் வந்துட்டு எப்படியும் வந்து அப்பீல் போவாங்க. ஸோ இந்த அக்யூட்டலுக்கு வந்து போதுமான சாட்சிகள் இருக்குது அப்படின்னு ஒரு வேலை வந்துட்டு உயர்நீதிமன்றம் வந்து போதுமான சாட்சியங்கள் இருக்குது, அது சரியான வகையில் வந்துட்டு ட்ரையல் கோர்ட் வந்து எடுத்துக்கொள்ளவில்லை அல்லது மறு விசாரணை தேவைப்படுகின்றது அப்படின்னா திருப்பி ட்ரையலுக்கு அனுப்புவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அது அரசு எந்த அளவுக்கு இதில் வாதங்கள் முன்வைக்கிறாங்க. ரெண்டாவது என்ன எவிடன்ஸ் அப்படிங்கிறது தான் பேசிக்கான விஷயம். ஸோ டெக்னிக்காலிட்டி தான் இனிமேல் தான். ஸோ இது வரைக்கும் இந்த ஃபேக்ட்ஸ் இதெல்லாமே முடிஞ்சிருச்சு. இனிமேல் லீகல் டெக்னிக்காலிட்டிஸ் வச்சு தான் இன்னும் அடுத்தடுத்து இந்த கேஸுடைய நகர்வு அப்படிங்கிறது. இது என்னன்னா அக்விட் ஆனதுக்கப்புறம் திலீப் சொல்கிற வார்த்தை இருக்குல்ல, அவருடைய முன்னாள் மனைவி அந்த மஞ்சு வாரியரை சொல்கிறாரு, அவங்களோட ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் தான் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுக்குற பேட்டி வந்து அங்கே இருக்கிற அவருடைய ரசிகர்களை வந்து ஒரு மாதிரி அது என்ன சொல்கிறது, அவங்களுக்கு வந்து ஒரு சிக்னலை கொடுக்குற மாதிரியான ஒரு பேட்டியை வந்து அவர் கொடுக்குறாரு. ஸோ ஒட்டுமொத்தமாகவே திலீப் ஆரம்பத்துலேருந்தே அவருடைய மோட்டிவ் அப்படின்றது வந்து
கோர்ட் ரீதியாக நிரூபிக்கப்படாமல் இருக்கலாம், பட் ரொம்ப தெளிவாக தெரியுது அவர் மஞ்சு வாரியரை குறை சொல்கிறதாகட்டும், இந்த விஷயத்தில் அவர் எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகளாகட்டும். ரெண்டு விஷயம் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். நிறைய பேர் மலையாளம் இண்டஸ்ட்ரியில் அந்த பல்சார் சோனியோட பேட்டியில் முக்கியமாக தெரிகிற விஷயம், தொடர்ச்சியாக மலையாளம் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து அவரை வந்து கிட்டத்தட்ட ஒரு அடியாள் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. யாரையாவது இப்போ பணம் கொடுத்து கெடுக்க முடியலன்னா அந்த ஃபேமிலியிலேருந்து யாரையாவது கடத்தி பணத்தை வாங்குறது, இந்த மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே பல்சார் சோனியா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அவர் பேட்டிலேயே சொல்லியிருக்காரு. ப்ரொடியூசரோட ஒய்ஃபை வந்து கடத்திருக்காரு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஸோ இது அந்த இண்டஸ்ட்ரி வந்து எவ்வளவு மோசமாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு எலிமெண்ட்டை வச்சு உங்களுடைய ஒரு ஃபினான்ஷியல் இதுலேருந்து எல்லாத்தையும் டிஸ்பியூட்ஸை வந்து இப்படி ஒரு கடத்துறது மூலமாக மிரட்டுறது மூலமாக சால்வ் பண்ணலாம். அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெண் கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறது மூலமாக பழி வாங்கலாம் அப்படின்ற விஷயங்களை வந்து பார்க்கும்போது எவ்வளவு மோசமாக மலையாளம் இண்டஸ்ட்ரி இருக்குன்ற அதே டைமில் இன்னொரு பக்கம் வந்து நிறைய பேர் பார்வதி, ரீமா கலிங்கல் மாதிரியான ஆக்ட்ரஸஸ் எல்லாம் வந்து அவள் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரொம்ப ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அதை வெளிப்படுத்தினாங்க. தமிழில் கூட அதெல்லாம் நடக்குமான்னு தெரியல. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்களா அப்படின்றதும் ஒரு கேள்வி இருக்குது. அப்படி ரொம்ப தீவிரமான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. ரெண்டாவது நான் சோஷியல் மீடியாவில் தான் பார்த்தேன், திலீப்போட ரெஸ்டாரண்ட் ஏதோ அங்கே கேரளாவில் நிறைய வச்சிருப்பார் போல் இருக்கு. அங்கே போய் அன்றைக்கி சாப்பிட்டவங்களுக்குலாம் லட்டு கொடுத்துருக்காங்க, அவர் அக்விட் ஆகிட்டாருன்னு. அப்போது ஒரு 4-5 பேர் வந்து வீடியோ எடுத்து போடுறாங்க, இந்த லட்டு வந்து எங்களுக்கு நாங்கள் சாப்பிட வந்துட்டோம், ஆனால் இந்த லட்டு வேண்டாம், இந்த அக்விட்டலில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, அதை நாங்கள் கொண்டாடல அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்த்தேன். அது அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறது இல்லை, நீங்கள் அங்கே உட்காந்துட்டு அதுவும் ரொம்ப குறிப்பிட்டு பேச வேண்டிய விஷயமா நான் பார்க்குறேன். உண்மைதான். அதில் இன்னும் கூடுதலாக என்னென்னா, இதை பற்றி பேசும்போது பார்வதி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. ஸோ கேரளா இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னா, கேரளா இண்டஸ்ட்ரி ரொம்ப மோசமாக இருக்குது, மற்ற இண்டஸ்ட்ரியில் நல்லா இருக்குது அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. மற்ற இண்டஸ்ட்ரியில் இன்னும் பேசுவதற்கு தயாராக இல்லை அப்படின்னுங்கிறது சொன்னாங்க. அப்போ இதோட அதிகமான எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ் நடக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸாக தான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன, பிளாக் மணி வந்து அங்கே ரொம்ப அதிகமாக சர்க்குலேட் ஆகுது. அது ரொம்ப ஒரு முக்கியம். நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி வந்து ஒருத்தர் போய் கடத்திட்டு வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா, அன்னைக்கு ஷூட் பண்ணணும் அப்படின்னா இவ்வளோ பணம் வேணும் அப்படிங்க, இமீடியட்டாக கேஷ் தேவைப்படுது, இவ்வளோ பணம் தேவை அப்படின்னு உடனடியாக அவங்க ரெடி பண்ண வேண்டிய ஒரு தேவை. அப்போ இந்த கந்து வெட்டி கொடுக்குறவங்க இந்த மாதிரி ஆள்கிட்ட இருந்தால் அவங்க வாங்கி அப்படி தான். அப்போ இந்த ஃபைனான்ஷியர்ஸ் இவங்கெல்லாம் அப்படி உள்ள வராங்க. இந்த மோஸ்ட்லி இந்த ஃபைனான்சஸ் எல்லாமே இப்படி தான் பண்ணுறாங்க. தமிழில் நாம் நிறைய இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிட்ட நபர்கள்லாம் வந்து பார்க்குற நிறைய கேஸ் அப்படி நடந்திருக்கு இந்த மாதிரிலாம். அப்போ ஏன் நிகழுது அப்படின்னா அதில் போய் பண்ணுங்க. அப்போ இவங்களுடைய ஆதிக்கம், அப்போ இவங்க முடிவு பண்ணுறாங்க இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகணும், எவ்வளோ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு. இந்த மொனோபொலி அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கு பிகாஸ் வந்து அதில் டிரான்ஸ்பரன்சி இல்லை அப்படிங்கிறது தான். மலையாள இண்டஸ்ட்ரி ஓரளவுக்கு இதில் வந்து இந்த அளவுக்கு பேசுகிறாங்க அப்படின்னா, அங்கே ஓரளவுக்கு அசோசியேஷன் எல்லாத்துக்குமே வந்து வச்சுருக்காங்க, ஓரளவுக்கு டிரான்ஸ்பரன்சியாக இருக்கிறாங்க. லெஸ் பட்ஜெட் படங்கள் தான் அவங்க வந்து பண்ணுறாங்க. இப்போ தமிழ்லையோ தெலுங்குலையோ ஹிந்தியில் இருக்கிற மாதிரி வந்து ரொம்ப அதிகமாக க்ரோஸ் படல. ஆனால் இப்போ கொஞ்சமாக அவங்கள ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த இண்டிபெண்டன்ஸ் அவங்களுக்கு இருக்குது. பேசிக்காக அங்கே இருக்க அசோசியேஷன் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் அங்கேருந்து பேசுவதற்கான ஒரு சூழல் இருக்குது. ஆனால் அது எதுவுமே இல்லாத ஒரு சூழல் அப்படிங்கிறது தான் மற்ற இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது. தமிழ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஓரளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனால் தெலுங்கு இண்டஸ்ட்ரியோ இல்லை ஹிந்தி இண்டஸ்ட்ரியோலாம் ரொம்ப மோசமானதாக இருக்குது. ஸோ அப்போ அங்கே நடக்கக்கூடிய இந்த மாதிரி அப்யூசிவான விஷயங்கள் அப்படிங்கிறது பரவலாக வெளியே தெரிவதில்லை, அல்லது நார்மலைஸ் பண்ணியிருக்காங்க. அது இன்னொரு விஷயமா இருக்குது. இதெல்லாம் இப்படி தான் இருக்கும், இதுக்கெல்லாம் ஏற்றுக்கிட்டால் நீங்கள் சினிமாவில் இருக்கலாம், இல்லைனா நீங்கள் சினிமாவில் இருக்க முடியாது அப்படின்னு நார்மலாக வர்றதுக்கு முன்பாகவே வந்து அதை நார்மலைஸ் பண்ணக்கூடியது இருக்குங்களா. ஸோ அப்போ அது இருக்குது. அப்போ இந்த பொது புத்திகளை உருவாக்கி கூட இந்த மனநிலையிலேருந்து பார்த்து அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய வர்த்தகம் அப்படிங்கிறது எதை சார்ந்து இருக்குது. நீங்கள் ஒரு ஹீரோக்கு இவ்வளோ க்ரோர்ஸ் கணக்காக வந்துட்டு பே பண்ணுறது இருக்கு இல்லையா. அப்போ இவ்வளோ தூரம் அவ்வளோ பணங்கள் வருது அப்படின்னு கோடிக்கணக்கானனா அது எல்லாமே ஒயிட் மணியில் இருக்கிறதில்ல, பிளாக் மணி சார்ந்து இருக்கிறதுனால வந்துட்டு அப்போ ஈஸியில் இந்த மாதிரி கிரிமினலைசேஷன் அங்கேருந்து நடக்கிறதுக்கான ஒரு இடமா அது வந்துட்டு இருக்குது. அப்போ இதை எப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக நீங்கள் மாற்ற போகிறீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. கரெக்ட். அது கேள்விக்கு நம்மக்கிட்ட பதில் இல்லை. ஆனால் நாளைக்கு வந்து ரஜினிகாந்தோடைய பிறந்தநாள் ஒட்டி படையப்பா படம் ரிலீஸ் ஆகுது, மீண்டும் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய நல்ல படங்கள் இருக்குது. ரஜினிகாந்தோட படம் படையப்பாலாம் அந்த ஒரு டைலாக் காரணமாக நான் அந்த படத்தை கடுமையாக எதிர்க்கிறேன். ஆனால் ரஜினி அவரோட பேட்டியில் சொல்கிறாரு, இது வந்து தேட்டரில் மட்டும்தான் பார்க்கணும், அதனால் நான் ஓடிடிலாம் கொடுக்காம வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு தியாக் வந்துட்டு இப்போவே டிக்கெட் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டாங்க வேணும். ஆமாம், அது ஒரு ஆன்டி விமன் ஃபிலிம். ஆமாம், பொம்பளையாக இருக்கணும். ஆமாம், அந்த மாதிரியான விஷயங்களை முன்னிறுத்துகிற படத்தை வந்து நம்ம எப்படியுமே ஆதரிக்க முடியாது. ஆனால் முள்ளு மலரும் மாதிரியான அற்புதமான படங்களில் பிரமாதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்த ரஜினிகாந்துக்கு வாழ்த்து சொல்லலாம். அந்த வகையில் வாழ்த்து. அவர் ஒரு நல்ல ஆக்டர். உண்மைதான். நல்ல ஒரு என்டர்டெய்னர் வந்துட்டு. ஆமாம், என்ன அவர் இமயமலைக்கு போகாத வரைக்கும் நமக்கு சந்தோஷம். ஆமாம். சரி, அப்போ முடிச்சுக்கலாம். வெற்றி முடிச்சிடலாம். நன்றி மேடம் அவர்களே. ஸ்பெஷல் நன்றி டு தியாகு ஆதர்ஷ். ஓகே.